இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு பொருத்தமான குருமா செய்ய போகிறோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி ஒரு வெங்காயங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கசகசா ஒரு ஸ்பூனுங்க. இதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிடணுங்க. கசகசா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். முந்திரி பருப்பு போடனாலும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதில் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2-3 லவங்கம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 இலை, சோம்பு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளிங்க. 2 தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு நம்ம போட்டுக்கணுங்க. நிறைய உருளைக்கிழங்கு போடக்கூடாது, ஒரு உருளைக்கிழங்கு தான் போடணும். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டி விடணுங்க. 1 நிமிஷம் கிண்டினா போதும், ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஏன்னா பொட்டுக்கடலெல்லாம் போட்டுக்கனால திக்காயிரும். அதனால் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க. போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வைங்க. நான் பொட்டுக்கடலாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ் ஆகும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு மல்லித்தழை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க குருமா கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.